எல்லாருக்கும் வணக்கம். நான் மோனிகா, ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜிஸ்ட், கோயம்புத்தூர் மோனிகா ஸ்பீச் கிளினிக்ல இருந்து. வாரம் வாரம் ஸ்பீச் தெரப்பி பத்தியும் அதுக்கு சம்பந்தமா பேரண்ட்ஸ் கேட்கக்கூடிய கேள்வியும் பேரண்ட்ஸுக்கு தேவைப்படக்கூடிய கைடன்ஸும் நம்ம வீடியோஸ் மூலமா கொடுத்துட்டே வரும். ஸோ அந்த வகையில இந்த வீக் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் ஆன்லைன் ஸ்பீச் தெரப்பி அப்படிங்கிறது தான். இந்த ஆன்லைன் ஸ்பீச் தெரப்பி அப்படிங்கிறது ரொம்ப முன்னாடியில இருந்து இருக்குது. இருந்தாலும் இந்தியாவில் இந்த கோவிட் டைம்ல தான் இந்த ஆன்லைன் ஸ்பீச் தெரப்பி அப்படிங்கிறது நல்ல பூம் ஆக ஆரம்பிச்சது. நிறைய பேர் இதை எடுத்துக்கிட ஆரம்பிச்சாங்க அவங்க குழந்தைங்களுக்காக. பட் ஆனால் கோவிடுக்கு அப்புறமுமே இது கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்குது. நிறைய பேர் ஆன்லைன் ஸ்பீச் தெரப்பி எடுத்துக்கிடுறாங்க. ஏன்னா லைக் கிளினிஷியன்ஸ் அஸ் வெல் அஸ் பேரண்ட்ஸ் எதிர்பார்த்ததை விடைக்குமே குழந்தைங்களுக்கு நல்ல ப்ராக்ரஸ் வந்து அந்த ஆன்லைனில் பார்க்க முடியுது நிஜமா. ஸோ அதனால தான் நிறைய பேர் அதை எடுத்துக்கிடவும் ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் பேரண்ட்ஸுக்கு முதல்ல நீங்கள் ஆன்லைன் அப்படின்னு சொல்லும்போது குழந்தைக்கு ஒரு ஸ்பெஷல் நீட் இருக்குது, குழந்தைக்கு ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் தேவைப்படுது. அப்படி இருக்கும்போது நம்ம வீட்டில் சொல்லும் போதே ஒரு இடத்துல இருக்க மாட்டேன்றான். எப்படி அவன் வந்து ஆன்லைனில் ஒரு லேப்டாப் முன்னாடியோ ஒரு டேப் முன்னாடியோ ஒரு ஃபோன் முன்னாடியோ உட்கார முடியும் அப்படிங்கிற சந்தேகம் ரொம்ப காமனான ஒரு சந்தேகம் கேட்கறது உண்டு. சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஆன்லைன் ஸ்பீச் தெரப்பினா என்னது, அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, எப்படி நம்மளால ப்ராக்ரஸ் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல ஆன்லைனில் ஸ்பீச் தெரப்பி எப்படி பண்ணுறது அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரெக்டாக நீங்கள் ஒரு ஸ்பீச் தெரப்பி அட்டென்ட் பண்ணும்போது எப்படி உங்களுக்கு ஒரு அசஸ்மெண்ட் செஞ்சு குழந்தையோடைய லாங்குவேஜ் ஏஜ், அதாவது குழந்தையோடைய புரிஞ்சுக்கக்கூடிய ஏஜும் எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய ஏஜும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்பீச்சில் எப்படி இருக்குங்கிறத கால்குலேட் பண்ணி அதுக்கு ஏற்ற கோல் செட் பண்ணி அதுக்கான ஆக்டிவிட்டீஸை கொஞ்சம் கொஞ்சமாக கண்டக்ட் பண்ணி குழந்தைக்கு பேச வைக்கிறாங்களோ அதே தான் ஆன்லைன்லேயுமே பண்ண போகிறாங்க. ரெண்டுமே டைரக்ட் செஷன்னாலும் சரி ஆன்லைன் தெரப்பினாலும் சரி உங்களுக்கு சர்டிஃபைடான ஒரு எஸ்எல்பி தான், ஒரு ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜிஸ்ட் தான் குழந்தைய வந்து ஹேண்டில் பண்ண போகிறாங்க. சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஆன்லைன்லேயே அதே மாதிரி குழந்தையோடைய கோல்ஸை செட் பண்ணி ஆக்டிவிட்டீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஆக்டிவிட்டீஸுங்கிறது டைரெக்டாக நீங்கள் கூட்டிகிட்டு போகும்போது குழந்தைங்க இல்லைங்களா? ஸோ குழந்தைங்கன்னு சொல்லும்போது டாய்ஸ் மூலமாக தான் நம்ம ஒவ்வொரு கோலை அச்சீவ் பண்ணிகிட்டே வரும். ஸோ டைரெக்டாக கூட்டிகிட்டு போகும்போது இந்த டாய்ஸுங்கிறது ஃபிசிக்கலான டாய்ஸாக கொடுப்பாங்க. ஆன்லைன்னு சொல்லும்போது உங்களுக்கு குழந்தையோடைய நீடுக்கு தேவையான கஸ்டமைஸ்டாக டிஜிட்டலாகவே மெட்டீரியல்ஸ் வந்து கிரியேட் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து ஒரு கேமாக இருக்கலாம், ஒரு பவர் பாயிண்டாக இருக்கலாம், ஏதாவது ஒரு டிஜிட்டல் ஒரு ஆப்ஷன் யூஸ் பண்ணி அவங்க உங்கள் குழந்தைக்கு இன்னும் சொல்ல போனால் கஸ்டமைஸ்டாகவே வந்து பண்ண முடியும். இப்போது நீங்கள் டேரெக்டான்னு சொல்லும்போது டாய்ஸுங்கிறது இஸ் கோயிங் டு பி த காமன் டாய்ஸ் தான். பட் வேறஸ் நீங்கள் டிஜிட்டலாக அப்படின்னு சொல்லி போகும்போது குழந்தைக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃபங்க்ஷனல் கம்யூனிகேஷன் இல்லை, குழந்தை வந்து ஒரு கப்பு சொல்ல மாட்டேங்கிறா, தா சொல்ல மாட்டேங்கிறா அப்படின்னு இருந்தால் அந்த குழந்தையோட கப்போடைய பிக்சரே யூஸ் பண்ணி அதை எப்படி இன்ட்ராக்டிவாக குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அப்படிங்கிறது உங்களுடைய ஸ்பீச் தெரபிஸ்ட்டுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ அவங்க வந்து அந்த மாதிரி கேரி அவுட் பண்ணுவாங்க. பட் இது எல்லாமே டிஜிட்டலாக தான் இருக்குமா, எல்லாமே ஆன்லைனில் தான் இந்த ஆக்டிவிட்டீஸ் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு குழந்தை வந்து நீங்கள் டைரெக்டாக கூட்டிகிட்டு வந்தாலும் அவ்வளோ நேரம் ஒரு குழந்தை வந்து இருக்காது. நீங்கள் வந்து ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய 1/2 to 40 minutes குழந்தை கம்ப்ளீட்டாக அதில் வந்து இருக்க போகிறது கிடையாது. சரிங்களா? ஸோ ஒரு மூவிங் ஒரு ஆக்டிவிட்டி ஏதாவது கிளினிஷியன் வந்து கொடுப்பாங்க. ஸ்லோ பேஸில் கொஞ்சம் செட்டிங்கும் ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்படி தான் போகும். இதே தான் உங்களுடைய ஆன்லைன் செஷன்லையுமே ஃபிசிக்கலாக உங்கள் வீட்டில் என்ன டாய்ஸ் இருக்குதோ அதை எப்படி யூஸ் பண்ணலாம், அதை எப்படி மீனிங்ஃபுல்லாக குழந்தையோட கோலுக்கு ஏற்று அதை யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது உங்களோட கிளினிஷியன் வந்து உங்களுக்கு சொல்லி தருவாங்க. ஸோ ஒரு மூவபிள் ஒரு கேமும் இருக்கும், ஒரு மூவபிள் ஆக்டிவிட்டியும் இருக்கும். சேம் வைஸ் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் உட்கார வச்சு ஒரு சிட்டிங் ஆக்டிவிட்டியும் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். இதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, டைரெக்டாக நீங்கள் வந்து குழந்தைங்களை கூட்டிகிட்டு போகும்போது நீங்கள் வந்து மோஸ்ட்லி ட்ராப் பண்ணிட்டு போயிடுவீங்க, இல்லைன்னா வெளியே வந்து நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க இல்லைங்களா? பட் ஆனால் நீங்கள் வந்து ஆன்லைன் ஸ்பீச் தெரப்பி அப்படின்னு சொல்லி வரும்போது கிளினிஷியன்ஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு என்ன பண்ணுறாங்கிறத சொல்லிட்டு, இப்போ நீங்கள் பண்ணுறது கரெக்டு, இந்த இடத்துல நீங்கள் இனி இதை செய்யுங்க, குழந்தை வந்து இப்போ இப்படி சொல்லியிருக்கலாம் அதை நீங்கள் ரியாக்ட் பண்ணுங்க அப்படின்னு எல்லா ஸ்டெப்புமே நீங்கள் வந்து என்ன குழந்தை கூட செய்கிறீங்களோ அதை கம்ப்ளீட்டாக அவங்க அப்சர்வ் பண்ணி உங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்துக்கிட்டே வருவாங்க. சரிங்களா? ஸோ அதனால உங்களுடைய இன்ட்ராக்ஷன் வித் குழந்தை வந்து இன்னும் ரொம்ப குவாலிட்டி பேஸ்டாக இம்ப்ரூவ் ஆகுறது தான் இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஆன்லைனில் பார்த்த குழந்தைங்கள அண்ட் அஸ் வெல் அஸ் பேரண்ட்ஸ் கிட்ட நம்மளால பார்க்க முடியுது. பேரண்ட்ஸே என்ன சொல்கிறாங்கன்னா, லைக் இனிஷியலி குழந்தை கூட நான் பார்ட்டிசிபேட் பண்ணதை விடைக்கும் இப்போ என்னால் இன்னும் எஃபிஷியண்டாக குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எப்படி சொல்லி கொடுக்குறது அப்படிங்கிறது எனக்கும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டது அப்படிங்கிறது தான் நிறைய ஆன்லைனில் ஸ்பீச் தெரப்பி எடுத்துக்கிட்டக்கூடிய பேரண்ட்ஸோடைய ஃபீட்பேக்ஸாகவும் இருக்குது. இப்போ இன்னொரு கேள்வி என்ன வரும்னா,
ஃபோன் கொடுக்காதீங்கன்னு சொல்றீங்க. இப்போ நம்மளும் ஃபோன்ல தானே வரும், ஸோ நம்மளும் லேப்டாப்ல தானே வரும், ஸோ இது ஸ்க்ரீன் டைம் ஆயிராதா அப்படிங்கிறது. பொதுவாகவே ஸ்க்ரீன் டைம் அப்படிங்கிறது என்னன்னா ஒன் வே, அதாவது ஒரு கார்ட்டூன் ஓடிக்கிட்டே இருக்கு, குழந்தைங்க உட்காந்து பார்த்துட்டே இருக்கு. இப்போ இதில் யார் பேசுறாங்க, யார் இதில் வந்து ஒரு ஆக்ஷன் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த கார்ட்டூன் தான். இப்போ குழந்தை அந்த கார்ட்டூன் கிட்ட ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் அந்த கார்ட்டூன் உங்களுக்கு பேச போறது கிடையாது, சரிங்களா? இதுதான் அந்த ஒன் வே அப்படிங்கிறது சொல்றது. வேறஸ் இந்த டூ வே கம்யூனிகேஷன் தான் இந்த ஆன்லைன்ல இருக்கக்கூடிய தெரப்பி சர்வீசஸ். ஸோ இதுதான் ஸ்க்ரீன் டைம் பற்றி பேரண்ட்ஸ் கேட்கக்கூடிய ஒரு டவுட். இப்போ இந்த ஆன்லைன் இருக்கக்கூடிய இன்னும் நிறைய அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இடத்துல வந்து உங்களுக்கு ஸ்பீச் தெரப்பி அவைலபிலிட்டிஸ் வந்து கிடைக்கிறது கிடையாது. என்ஆர்ஐ பீப்புள் அண்ட் அப்ராட்ல இருக்கக்கூடியவங்க தான் நிறைய பேர் எடுத்துக்கிட்ட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்களுடைய மதர் டங்லேயே வந்து கிளினிஷியன் ஸ்பீச் தெரபிஸ்ட் வந்து கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிற காரணத்தினால ஆன்லைன்ல எடுக்க ஆரம்பிச்சாங்க. பட் அதே போய் 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 இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்தியாவிலேயே நம்ம ரீஜன்ல இருக்கக்கூடிய நிறைய பேர் ஆன்லைன் செஷன்ஸ் வந்து எடுத்துக்கிட்ட ஆரம்பிச்சாங்க. இதே தான் ரூரல் பாப்புலேஷன்லையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சில ஊர் சைடில் வந்து நமக்கு ஸ்பீச் தெரப்பி அப்படிங்கிறது அவேர்னஸே பெரிய அளவுக்கு இருக்கிறது கிடையாது. அப்படி அவேர்னஸ் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான சர்டிஃபைடான ஒரு எஸ்எல்பி கண்டுபிடிச்சி அவங்க ஒரு கோல் செட் பண்ணி எக்ஸசைஸ் ஓரல் எக்ஸசைஸை சொல்லி கொடுத்து செய்ய வைக்கிறதுங்கிறது சில இடத்துல இன்னுமே அது சேலஞ்சிங்காக தான் இருக்குது, சரிங்களா? ஸோ அதனால அந்த மாதிரியும் நிறைய ரூரல் சைடில் இருக்கக்கூடிய பேரண்ட்ஸுமே எடுத்துக்கிட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் இடத்துல என்னன்னா குழந்தை வந்து உட்கார முடியுது, குழந்தை வந்து நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணுறான், பட் ஆனால் ஃபிசிக்கலாக நம்மளால் கூட்டிகிட்டு வர முடியறது கிடையாது, ஃபெசிலிட்டிஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு இருக்கக்கூடியவங்களும் தாராளமாக நீங்கள் வந்து ஆன்லைன் ஸ்பீச் தெரப்பி சர்வீசஸ் எடுத்துக்கலாம். அப்போ இதில் வந்து வயது இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு ஏஜ் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியும் எதுவுமே கிடையாது. ரொம்ப ஒரு குட்டி குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ஒரு 1.25 வயசு குழந்தை வந்து கண்டிப்பாக உட்காந்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மோட்டோ நமக்குமே இருக்காது. பட் ஆனால் குழந்தைக்கு டிலே இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டீங்க. ஏர்லி ஐடென்டிஃபிகேஷன் இஸ் ஆல்வேஸ் பெட்டர். அதாவது சீக்கிரமாக நீங்கள் கண்டுபிடிச்சி சீக்கிரமாக நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் பிளான்ஸ் போகும்போது குழந்தையோடைய டிலேயை நம்மளால தடுக்க முடியும், சரிங்களா? ஸோ அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் ட்ரைனிங் ப்ரோக்ராம் மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அதாவது ஒரு வாரத்துக்கு நீங்கள் இந்த ஆக்டிவிட்டி நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் ஏதாவது ஒரு கேம் விளையாண்டு நீங்கள் பண்ணுறதுக்கு இப்போ உங்களுடைய கிளினிஷியன்ஸ் வந்து உங்களுக்கு இந்த கேம் நீங்கள் விளையாடுங்க, இந்த கோல்ஸை வந்து நீங்கள் பேஸ் பண்ணிக்கோங்க, இந்த வார்த்தைகளை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், குழந்தையோட ரெஸ்பான்ஸ் இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு அந்த அளவுக்கு ஸ்பெசிஃபைடாக உங்களுக்கு சொல்லி தரும்போது உங்களுக்கு இன்னும் குழந்தையோடைய ஸ்பீச்சில் வரக்கூடிய ப்ராக்ரஸை கண்கூட அவங்களால பார்க்க முடியும். ஸோ அதனால எந்த விதத்துலையும் ஆன்லைன் ஸ்பீச் தெரப்பி அப்படிங்கிறதுக்கு நீங்கள் தயக்கப்பட வேண்டிய தேவை கிடையாது. நம்ம நினைக்கிற அளவுக்கு பயப்படக்கூடிய ஒரு விஷயமும் கிடையாது. உங்களுக்கு ப்ராக்ரஸ் கண்டிப்பாக உங்களுடைய குழந்தைக்கு உங்களாலேயே பார்க்க முடியும். இப்போ நம்ம கிளினிக்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்சனலாக இப்போ நானே கோவிட் டைம்ஸில் தான் இப்போ ஆன்லைன் ஸ்பீச் தெரப்பி சர்வீஸ்ங்கிறது ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். பட் நான் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக நிறைய பேரண்ட்ஸ் வந்து நம்மளால மீட் பண்ண முடிஞ்சுது, நிறைய ஃபேமிலிஸ்க்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சுது. இன்னும் சொல்ல போனால் நிறைய குழந்தைங்களை நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணோம். பட் ஆனால் நான் இது வரைக்கும் டேரெக்டாக அந்த குழந்தைங்களை நான் பார்த்ததே கிடையாது. எல்லாமே ஆன்லைன்லேயே நான் பார்த்த குழந்தைங்க தான், சரிங்களா? ஸோ அதே மாதிரி தான் நிறைய ஸ்பீச் சென்டர்ஸ்லையுமே ஆன்லைன் ஸ்பீச் தெரப்பி அவங்க பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுடைய மதர் டங்லேயே உங்களுடைய லொக்காலிட்டிக்கு ஏற்றபடியே உங்கள் கிளினிஷியன்ஸும் கிடைச்சிருவாங்க. ஸோ அதனால இந்த பிளாட்ஃபார்மை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்க. அண்ட் உங்களுக்கு இது பற்றி ஏதாவது உங்களுக்கு தகவல் தெரியணும், இன்னும் உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்குன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, இல்லைன்னா எங்களுக்கு இதில் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. அண்ட் ஸ்பீச் தெரப்பி சர்வீசஸ் பற்றியோ இல்லைன்னா ஸ்பீச் தெரப்பி டிசார்டர்ஸ் பற்றியோ ஏதாவது உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸை நான் பேசணும், அது இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எங்களுக்கு கமெண்ட் ஆர் டிஎம் பண்ணுங்க. அண்ட் நம்ம யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராம் பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வீக்லி நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களை மிஸ் ஆகாமல் உங்ககிட்ட வந்து சேர்ந்துடும். ஓகே, தேங்க்யூ.